எதிர்நீச்சல் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் மாலதி சிட்டிபாபு, சிஐடியினுடைய மாநில துணைத் தலைவர். தமிழக அரசு அக்டோபர் 1ஆம் தேதி 2025 ஒரு அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறது. அதாவது நம்பர் 39 பார்ட் 3, அது வந்து செக்ஷன் 1A, அதாவது கவர்மெண்ட்டோட ஒரு கெஜெட்டில் ஒரு அறிக்கை என்பதை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால் 1950வது வருஷம் நம்முடைய தமிழ்நாடு தொழிற்சாலை அந்த திருத்தம் சட்டம் அதை வந்து ஒரு திருத்தி ஒரு அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷமாக ஒரு 20 தொழில்கள் என்பது பெண்கள் பணிபுரியக்கூடிய அளவில் இல்லை. அது வந்து மிகவும் அபாயத்தை விளைவிக்கக்கூடிய தொழில்கள். ஆகவே அதில் பெண்கள் பணிபுரிவதற்கு என்பது வந்து ஒரு தடை என்பது இருந்தது. ஆனால் இப்போ திடீர்னு தமிழக அரசு இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கருவுற்ற பெண்களை தவிர மற்ற பெண்கள் இந்த 20 அபாயகரமான தொழில்களில் அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தம் என்பதை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது 20 அபாயகரமான தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி அந்த மின் பகிர்ப்பு, பூச்சி கொல்லி மருந்து தயாரிக்கிறது, உரம் மருந்து தயாரிக்கிறது, மேங்கனீஸ் தயாரிக்கிறது, பென்சின், அதே மாதிரி புற்றுநோயை விளைவிக்கக்கூடிய கிராபைட் தூள், தீப்பெட்டி பட்டாசில் அந்த சாயம் மருந்து கலக்கக்கூடிய வேலை, அதே மாதிரி சாயம் சம்மந்தமானது, பெட்ரோலியம் கேஸ் அந்த தொழில்களில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 அபாயகரமான அந்த தொழில்களில் வந்து கருவுற்ற பெண்களை தவிர மற்ற பெண்களை பணியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர்றதுனா தொழிற்சங்கத்தை வந்து வச்சு அவங்க வந்து கலந்து ஆலோசித்து சொல்லணும். ஆனால் அவங்க தொழிற்சங்கத்தையும் கூப்பிடலை, எந்த ஒரு கலந்து ஆலோசிக்கவும் இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த அரசு இந்த சட்ட திருத்தத்தை வெளியிட்டுட்டு, இந்த நகல் வரைவை வெளியிட்டுட்டு ஒரு 45 நாளைக்குள்ள ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து 45 நாள் முடிஞ்சு போச்சு. இந்த அபாயகரமான தொழில்களில் பெண்கள் வந்து போய் பணிபுரிஞ்சா எந்த மாதிரியான ஆபத்துக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, நரம்பு மண்டலம் என்பது முற்றிலுமாக பாதிக்கப்படும். அதே மாதிரி சுவாச கோளாறு, அதாவது வந்து ஆஸ்துமா, மற்ற வியாதிகள், நுரையீரல் பாதிப்பு அது வரும். அடுத்தது வந்து மென்டல் டிப்ரெஷன் என்பது அது வந்து பெண்களுக்கு ஏற்படுறதுக்கான அந்த வாய்ப்பு என்பது இருக்கு. அதே மாதிரி தோல் சம்பந்தமான வியாதிகள் என்பது வரும். அப்புறம் கை கால் வந்து நடுக்கம் கொடுக்கறது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம கர்ப்பப்பை சம்பந்தமான அந்த நோய்கள் என்பதும் வரும். அதாவது வந்து கர்ப்பம் உண்டாகிறதுக்கே வந்து ஒரு வாய்ப்பு என்பது இருக்காது. அப்ப எல்லாமே உடல்ல இருக்கக்கூடிய மொத்த உறுப்புகளுமே பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு நச்சை விளைவிக்கக்கூடியது தான் இந்த 20 அபாயமான தொழில் என்பது. அப்போ திடீர்னு தமிழக அரசு இந்த தொழில்கள்ல பெண்களை அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன, அது வந்து நமக்கு வந்து புரியல. அப்ப இந்த அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்த அறிக்கையை பார்த்த உடனே நம்ம சிஐடி சார்பாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உடனே நம்ம வந்து பத்திரிகையில் இதை நம்ம எதிர்த்து ஒரு அறிக்கை என்பதை வெளியிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சிஐடியு உழைக்கும் பெண்கள் அமைப்பு சார்பாக உடனே மாவட்ட தலைநகரங்களில் வந்து நம்ம கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கறது அல்லது வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு முடிவு என்பதை எடுத்தோம். அது 30ஆம் தேதி பல மாவட்டங்களில் தலைநகரங்களில் கலெக்டரை பார்த்து கோரிக்கை மனு என்பது கொடுத்தது. அப்போ கோரிக்கை மனு கொடுக்குறப்ப கலெக்டர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஏன் பெண்கள்லாம் வேலைக்கு வரக்கூடாதா, இந்த வேலைக்கெல்லாம் பெண்களை வந்து நாங்கள் வந்து சமமாக பார்க்குறோம், நீங்கள் ஏன் வந்து பெண்களை பிரித்து பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கலெக்டர் வந்து எல்லா மாவட்டங்களில், குறிப்பாக காஞ்சிபுரத்தில், விருதுநகரில், கன்னியாகுமரியில், இந்த மாதிரி மாவட்டத்தில் நம்முடைய உழைக்கும் பெண்களை பார்த்து அவங்க இந்த கேள்வி என்பதை கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பெண்கள் வந்து வேலைக்கு வர்றதுல நமக்கு என்ன தடை என்பது இருக்க முடியும், ஆனால் ஏன் இந்த அபாயகரமான தொழிலில் பெண்களை வந்து வேலைக்கு வைக்கலாங்கிறத தமிழக அரசு திடீர்னு கொண்டு வர வேண்டிய காரணம் என்ன, அதுதான் வந்து நமக்கு அது புரியலை. அது வந்து கேட்குறோம். அப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், சில கார்ப்பரேட்டுகளுடைய நலன்கள் என்பது அடங்கி இருக்கு. இந்த தொழில்கள்ங்கிறது ஏற்கனவே இருக்குது. ஆனா இந்த தொழில்கள்ல ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பகுதிகளில் ஏன் வந்து திடீர்னு பெண் தொழிலாளர்களை பணியில வைக்கலாம்
அப்படிங்கிறது தமிழக அரசு சொல்லுது அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியல. அப்போ கர்ப்பமான பெண்களை தவிர மற்ற பெண்கள் அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்து வரும் வேலைக்கு, அப்ப சில பாதிப்புகள் வரும். இல்ல இளம் பெண்கள் அவங்க அந்த வேலைக்கு வருவாங்க, அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் என்பது வரும். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு வேலைக்கு சேர்றப்ப நம்ம ஒரு கையெழுத்து போட்டுட்டு அந்த வேலைக்கு நம்ம போவோம். அப்ப இதுல வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்க கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப பெண்களுக்கு வந்து ஒரு இயல்பாவே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா கேஷுவலா கான்ட்ராக்டா ஒப்பந்தமா தான் வந்து இன்னைக்கு நமக்கு வேலைங்கிறது இருக்கு. நிரந்தர வேலை அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்த வேலையில வந்து பெண்கள் வந்து கையெழுத்து போட்டாதான் நமக்கு வந்து வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு இயல்பா ஒரு பயங்கிறது இருக்கும். அவங்க கையெழுத்து போட்டாங்கன்னா இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியங்கிறது வரும். அடுத்தது லேபர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதனுடைய ரோல் என்பது முற்றிலுமாக வந்து முடங்கி போயிருக்கு. இந்த மாதிரி கம்பெனிகளில் போகிறது அல்லது வந்து லேபர் இன்ஸ்பெக்டர் அங்கே போகிறது, அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஆபத்தான தொழில்களில் வந்து பெண்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்னைக்கு வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டு அந்த வேலையை அவங்க ஒழுங்காக வந்து செய்கிறதில்ல. அது வந்து நமக்கு தொழிற்சங்கங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயமா பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து என்ன முடிவு பண்ணுறோம், நம்முடைய அனைத்து சிஐடி முதல்ல அறிக்கை கொடுக்குறாங்க, நம்ம உழைக்கும் பெண்கள் சார்பாக கலெக்டரை பார்த்து மனு கொடுக்குறோம். அடுத்து அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் இதுக்கு வந்து ஒரு கூட்டம் என்பது வந்து நடக்குது, ஒரு மீட்டிங்கு. அதுல பாத்தீங்கன்னா சிஐடி, ஏஐடிசி, HMS, மற்ற சங்கங்கள், ACCTU, AIUTC எல்லா தொழிற்சங்கங்களும் சேர்ந்து ஒரு கூட்டங்கிறது நடக்கும். அப்போ அந்த கூட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து மேல் அதிகாரியை பார்த்து ஒரு மனு கொடுக்கலாங்கிறாங்க. அவங்க ஒரு மகஜங்கிறது தயார் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களினுடைய உழைக்கும் பெண்கள் அமைப்பு ஒரு கூட்டம் நடத்தலாம். அப்போ பெண்கள் இதில் வந்து எப்படி அவங்க பார்க்குறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நவம்பர் 12 அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களினுடைய உழைக்கும் பெண்கள் அமைப்புகளுடைய கூட்டம் என்பது நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. அவங்க முன்வைக்கிற கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய திராவிட அரசு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஏதோ பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி, முற்போக்கு எண்ணம் கொடுக்குற மாதிரி, பெண்களை சமத்துவம் பார்க்குற மாதிரியாக அவர் வந்து தோற்றங்கிறது கொடுக்குறாரு. ஆனா இது வந்து வெறும் மாய தோற்றம் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்ப இந்த ஆபத்தான தொழில்கள்ல பெண்கள் வந்து பணியில் அமர்த்தக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற வரைக்கும் நம்ம வந்து இதை விடக்கூடாது, இதுக்கான ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிறது 12ஆம் தேதி அங்க வந்து ஒரு முடிவு என்பதை நம்ம எடுக்கிறோம். அந்த முடிவின்படி அரசியல் கட்சி தலைவர்களை நம்ம வந்து பார்க்கலாம். அது CPI, CPM, அதே மாதிரி திருமாவளவன், INTC உடைய தலைவர், இல்ல DMK முதலமைச்சர் கூட பார்த்து நம்ம மனு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க முடிவுங்கிறது எடுக்கப்படுது. அதன்படி வந்து CPI-யோட செயலாளர், CPM உடைய செயலாளர், அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அவர் திருமாவளவன், இவங்களை பார்த்தெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம். அவங்களும் வந்து நாங்க வந்து முதலமைச்சர்கிட்ட இந்த இதை கொண்டு போறோம் நாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்ப அதன்படி வந்து நம்ம வந்து ஒரு 27ஆம் தேதி பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து நடத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு திறந்த மடல் என்பதை முதலமைச்சருக்கு நம்ம வந்து எல்லா பெண்கள் சார்பாக, உழைக்கும் பெண்கள் அமைப்பு சார்பாக அனுப்பலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு முடிவுங்கிறது பண்றோம். இது வந்து தொடர்ச்சியா இந்த திமுக அரசு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே 8 மணி நேர வேலையை 12 மணி நேரம் ஆக்குனாங்க. நம்ம உடனே CIT தரப்புல அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணோம். அடுத்து எல்லா தொழிற்சங்கங்களும் நம்ம கூட சேர்ந்தாங்க. பல போராட்டங்கள் என்பது ரொம்ப விக்ரஸாக நடந்தது. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் தமிழக அரசு அந்த 12 மணி நேரமாக உயர்த்தியதை வாபஸ் என்பது பெற்றாங்க. அது வந்து மே தினத்தில் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணார். அதே மாதிரி இந்த சட்ட திருத்தத்தையும் அவர் வந்து வாபஸ் பெறணும் தமிழக அரசு. அது வரையிலும் இந்த போராட்டங்கள் இதெல்லாமே நடக்கும். வரக்கூடிய 29ஆம் தேதி எல்லா மாவட்டங்களிலும், மாவட்ட தலைநகரங்களில் இதை வந்து நம்ம வந்து வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் என்பதை நடத்த இருக்கின்றோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த 6 மாவட்டங்களும் சேர்ந்து நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஆர்ப்பாட்டம் என்பது நடத்துறதுங்கிறது முடிவாயிருக்கு. எல்லா மாவட்டங்கள்லையும் பெண் தொழிலாளர்களை திரட்டி ஒரு சக்தி மிக்க ஒரு ஆர்ப்பாட்டமாக அதை வந்து நடத்தணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருக்கோம். இந்த சட்ட திருத்தத்தை தமிழக அரசு கண்டிப்பாக வாபஸ் பெறணும். ஏன்னா இதில் வந்து பெண்களினுடைய உடல் நலன் என்பது பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். நாளைக்கு வந்து வரக்கூடிய
ஒரு ஜென்ரேஷன் என்பதே வந்து ஒரு கேள்விக்குறியாகக்கூடிய அளவிற்கு இது வந்து ஒரு மோசமான ஒரு சட்ட திருத்தம். மிகுந்த பாதிப்பையும் மிகுந்த ஆபத்தையும் பெண்களினுடைய உடல்நலத்தை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த 20 அபாயகரமான தொழில்கள். இது முழுக்க முழுக்க புற்றுநோய் வருவதற்கான அந்த வாய்ப்புகள் எல்லாம் இதில் வந்து மேங்கனீஸ் உற்பத்தி, மற்ற அந்த கிராபைட் தூள் உடைக்கிறது, இந்த மாதிரி வந்து இதில் இருக்குங்க. அப்படிங்கிறதுனால தமிழக அரசு இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெறணும் அப்படிங்கிறத நம்ம சிஐடி சார்பாக தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கிறோம். சிஐடி இல்லாமல் மற்ற தொழிற்சங்கங்களும் சேர்ந்து இந்த கோரிக்கையை தமிழக அரசின் முன் வைக்கிறோம்.